மகாபெரிவா திருவடிகளே சரணம். எல்லாருமே நமக்கு ஒவ்வொரு பெயர்ச்சி ஆகும்போது நமக்கு ஒரு விடுவு காலம் வந்துராதா அப்படின்னு சொல்லி ஏங்குறோம். ஒவ்வொரு கிரக பயிற்சி அப்பயும் நமக்கு நல்லா தான் சொல்கிறாங்க பொது பலன் அப்படின்னு யோசிச்சுக்கிறோம். ஆனால் நமக்கு நம்மளுடைய ஜாதகப்படி தோஷம் இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எது எதுலெல்லாம் தோஷங்கள் இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, வேலையில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, ஆரோக்கியம், இது எல்லாமே வந்து தோஷத்தால் வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். எப்பேற்பட்ட தோஷம், சகல விதமான தோஷங்களையும் துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வழியை பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தலைவர்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானுக்கு இந்த ஒரே ஒரு பாடலை தினமும் சொல்லிட்டு வா, எந்த விதமான தோஷமும் உன்னை அண்டாது அப்படின்னு. என்ன பாடல் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பாம்பன் சுவாமிகளை எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த பாம்பன் சுவாமிகள் மிகச்சிறந்த முருக பக்தர். முருகப்பெருமானை நினைத்து மயூரபந்தம் அப்படின்னு ஒரு 4 வரி எழுதியிருக்காங்க. இந்த இந்த 4 வரி பாடலை நீ தினமும் சொல்லிட்டு வர உனக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் தன்னால் விலகும். நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ஏதாவது பில்லி சூனியம் ஏவல் இருக்குன்னு உனக்குள்ள ஒரு பயம் இருக்கா, அதுவும் தன்னால் ஓடி போயிடும். தாந்திரீகம் மாந்திரீகம் இருக்கா, பகைவர்கள் நாள்பட்ட பகைவர்கள் இருக்காங்களா, எல்லாமே விலகிவிடும். இதெல்லாம் இந்த ஒரே ஒரு பாடலில் நடக்கும். ஆனால் இந்த பாடல் கொஞ்சம் எளிமையானது கிடையாது, கொஞ்சம் சிரமமானது தான். நம்ம கஷ்டப்பட்டு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க, நமக்கு அது அர்த்தமும் புரியறதில்லை, ஒன்றும் புரியறதில்லை. அப்படியே கொண்டு போய் மெடிக்கலில் கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாத்திரையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கொடுக்குறாங்க. அதே தான் இங்கேயும் பாம்பன் சுவாமிகள் நமக்கு அந்த பாடலை கொடுத்துருக்காங்க. நம்ம அதை படிக்க போகிறோம். நம்ம படித்தோம்னா அது கண்டிப்பாக முருகனுக்கு போய் சேர்ந்துடும். இந்த பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த எண்ணெய், அந்த ஒளி அலைகள் இருக்குது இல்லைங்களா, அதை எண்ணெய் வடிவத்தில் மாற்றும். நமக்கு எது நல்லதோ எது தேவையோ அதை நமக்கு கொடுக்கும். இந்த மாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே தான் இதுலேயும். நமக்கு எப்படி ஹாஸ்பிட்டலில் செய்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே பாம்பன் சுவாமிகள் நமக்கு மாத்திரைகளாக வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாங்களா? ஆனால் கொஞ்சம் சிரமமானது, அதையும் நான் சொல்லிடுறேன். வரதன திபநக ரகமுக ஒரு குக வரிதுத புவிரி விதி மரகத வரிபர மதுகலி லசலவி மலமழ வெனலிரிய மரபுரு குருமுனி வருதிம யலசர மதிவிரி விபுதகுரு சுரபதி நவரச பரததி நகரம துகமழு முனிவருதி. இது கொஞ்சம் பிரித்து நம்ம 2 லெட்டராக சேர்த்து படித்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பாடல். ஆனால் இந்த பாடலை தினமும் சொல்லிட்டு வா, ஒரு முறையாவது சொல்லு. அதுக்கு மேலே உன்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா அது உன்னுடையது. தினமும் நீ சொல்லிட்டு வர உன்னுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். எந்தவித தோஷங்களும் எதுவுமே நம்மக்கிட்ட நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. நம்மளும் இதை செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். எந்த விதமான பயமும் இன்றி வாழ்க்கையில் முன்னேறுவோம். கொஞ்சம் கஷ்டமான வழி தான், ஆனால் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம செய்யலாம். செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.